நட்புக்களை வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் குறுக்கு வாக்கிலே 2-3 அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டும் வந்து ஒரு 3/4 அளவுக்கு ஒரு நீல வாக்கில் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை முழுசாக கூட நீங்கள் போட்டு பண்ணலாம்ப்பா. ஆனால் என் பசங்கள்லாம் முழுசாக போட்டு பண்ணால் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு மட்டும் ஊற்றிக்குவாங்க. அதுக்கு தான் 1-2 வாயில் மாட்டட்டும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு முழுசாக வேணும்னா முழுசாக போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நிதானமாக பரட்டி விட்டு வேக வைங்க. நம்ம அடுப்பை தூக்கிட்டு பண்ணோன்னா மேலே கலர் வந்துடுமே தவிர உள்ளுக்குள்ளே வேகாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு ஒரு சேர அப்படியே பரட்டி விட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுப்பு சிம்மில் தான் வச்சு பண்ணுறோம், அதனால தான் அப்பப்போ வதக்கி விட்றோம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக அரிஞ்சு போட்டு அதையும் சேர்த்து வதக்குறோம். மெல்லாக பரட்டி விட்டு வதக்குறோம் இல்லையா, அப்போ தான் வந்து உள்ளே நல்லா ரோஸ்ட் ஆகி எல்லா பக்கமும் அது வெந்து வரும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து சுருண்டு வரும்போது கொத்தமல்லி தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது நல்லா காரம் இருக்கும், அதனால் நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் பொடி என்ன காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் உறவு சேர நல்லா பரட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எப்படி இருக்கணும்னா வெங்காயம் பூண்டு இருக்கும்போது அதுக்கு மேலே மட்டும் தண்ணி இருக்க அளவுக்கு இருந்தால் போதும். மீன் டைம் ஒரு ஜாரில் தேங்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். புளி தனியாக ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து புளிஞ்சு விட்டு ஊற்றுறேன். இது ஒரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இளந்தேங்காய் வந்து அப்படியே அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காயாக சக்கையாக இருக்குன்னா இந்த மாதிரி புளிஞ்சு ஊற்றினீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, குழம்பு சூப்பராக வரும். இது நல்லா கொதித்து வரும்போது வெல்லம் ஒரு கட்டி சேர்த்துக்கிறோம். சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டு நிதானமாக நம்ம ஃப்ளேமில் தான்ப்பா வச்சுருக்கணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது திரும்ப தாளிக்கணும். தாளிப்புக்கு நான் ஒரு பொருள் சேர்க்குறேன். எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் டிஃபால்ட்டாக போடுறது. மணத்தக்காளி வத்தல் வந்து என் வீட்டில் இருக்குது, அதை நான் சேர்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணாற்றும். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மணத்தக்காளி வத்தல் சேர்க்கும் போது. புளிக்குழம்புலையே வந்து இது மாதிரி 4 போட்டு தாளித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், பை. நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.